வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். தரமற்ற மருந்துகளால் நோயாளர் உயிரிழக்கும் அபாயம், அரசை எச்சரிக்கும் அதிகாரிகள். இலங்கையில் வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சி, வெளியான தகவல். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு. பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது, இன்று வெளியாகும் முக்கிய அறிக்கை. இடியுடன் கொட்டி தீக்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பூட்டானில் அடுத்தடுத்து பதிவான நிலநடுக்கம். தரமற்ற மருந்துகளால் நோயாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுப்பினர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் எழுந்துள்ள நெருக்கடிகள் தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தரமற்ற மருந்துகளால் நோயாளர்கள் உயிரிழந்தமையால் மருத்துவமனை கட்டமைப்பில் பணியாற்றும் மருத்துவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். நோயாளர்களுக்கான மருந்துகளை பரிந்துரைக்கும் போது அதன் தரம் தொடர்பில் இருமுறை சிந்திக்க வேண்டியுள்ளது. மருந்துகளின் தரம் தொடர்பான கருத்துக்களை அரச தரப்பு தவிர்த்து வருகிறது. பொறுப்பு கூறலில் இருந்தும் விலகியுள்ளது. நாட்டிலிருந்து பெருமளவான மருத்துவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் மருத்துவமனைகளிலும் பெரும் வெற்றிடம் உருவாக்கியுள்ள போதும் மருத்துவர்களுக்கான நியமனங்களை வழங்குவதிலும் கால தாமதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். மருத்துவர் பற்றாக்குறை உள்ள போதும் சகல மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை கருத்தில் கொண்டு சிகிச்சை சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வாக மருத்துவர்களை நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள இலங்கை விசேட மருத்துவ சேவை என்ற புதிய கட்டமைப்பை உருவாக்குமாறு நாம் முன்வைத்த யோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இது தொடர்பான கொடுப்பனவுகள் மற்றும் வசதிகள் குறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடன் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. எனினும் செயற்பாட்டு ரீதியான எந்த முன்னேற்றங்களையும் நாம் காணவில்லை என்றார். டிசம்பர் மாதத்தில் டெட்வா சூறாவளி ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக வாகன விற்பனை பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் வாகன இறக்குமதி போக்கு மற்றும் வாகன சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தரவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025 அக்டோபர் மாதத்தில் 2157 மில்லியன் டாலர்களாக காணப்பட்ட மொத்த இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 1779 மில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. மொத்த இறக்குமதி குறைந்த போதிலும் தனிப்பட்ட வாகன இறக்குமதிக்கான செலவு நவம்பர் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்டோபரில் 205.6 மில்லியன் டாலர்களாக இருந்த வாகன இறக்குமதி செலவு நவம்பர் மாதத்தில் 227.6 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. 2025 நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மொத்தம் 1365.8 மில்லியன் டாலர் பெறுமதியான தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. இந்த நிலையில் வாகன கொள்வனவுக்கான கடன் வசதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய வங்கி கடன் பெறுமதி விகிதங்களை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய இந்த மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் நிலவும் நிலவரங்களின்படி எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை இருந்த போதிலும் நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறைவுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ எரிவாயு புதிய விலை திருத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ காஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டு தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக பெரிய அளவில் மாற்றப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரை எந்த விலை திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தோடு அண்மைய விலை திருத்தம் ஜூலை 2025க்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவ்வாறான நிலையில் நேற்று நடைமுறைக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பை அமைச்சகம் நேற்று இரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலை மற்றும் பல மாகாணங்களில் பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இது செயல்படுத்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பின்வருமாறு: 2026 ஆண்டில் 5 முதல் 13ஆம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மாறாமல் இருக்கும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026 ஆண்டின் முதல் பருவத்துக்கு ஜனவரி 5ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரை ஒரு நாளைக்கு பாடங்களின் எண்ணிக்கை 7. ஒவ்வொரு பாடத்துக்கும் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6க்கு கல்வி சீர்திருத்த செயல்முறை செயல்படுத்தப்படும். கல்வி சீர்திருத்த செயல்முறையின் கீழ் தரம் 6க்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 21, 2026 அன்று முறையாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தரம் 1க்கான குழந்தைகளை
அடையாளம் காணும் செயல்முறை ஜனவரி 5, 2026 அன்று தொடங்கும். மேலும் கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 29, 2026 அன்று முறையாக தொடங்கும். தரம் 1 தொடர்பான செயற்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6 தொடர்பான பாடப்புத்தகங்கள் அந்த வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பு மாணவர்களுக்கு வழங்கி முடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மற்ற வகுப்புகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. 2025 காப்போத்த உயர்தர தேர்வின் மீதமுள்ள பகுதி 2026 ஜனவரி 12 முதல் 20 வரை நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஒரு தளம்பல் நிலை உருவாகி வருவதால் நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும். மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேவேளை மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறு அளவில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதாலும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதாலும் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பூட்டானில் 3.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இரவு 9:52 மணியளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடல் மட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அட்சர் ரேகை 27.14 பாகை வடக்கு மற்றும் தீக்க ரேகை 89.05 பாகை கிழக்கில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை. இதேவேளை நேற்று மாலை 3:10 மணியளவில் 2.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.